தள்ளுபடி ஆகமங்கள். அது என்ன தள்ளுபடி ஆகமங்கள்? அப்போக்ரிஃபல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். சிலர் இதை பற்றி அறிந்திருப்பார்கள், சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வச்சிருக்கிற வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா? அதில் பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்கர்களுடைய வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 39 புத்தகங்களோடு கூட சேர்ந்து சில புத்தகங்களும் இருக்கும். அந்த புத்தகங்கள் தான் அப்போக்ரிஃபல் அல்லது தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரி, ஏன் அவங்க மட்டும் அதை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நம்ம கிட்ட அது ஏன் இல்லை? சிலருக்கு இந்த கேள்வி இருக்கலாம். அதற்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்த்துடலாம். தள்ளுபடி ஆகமங்கள் என்னென்னலாம் இருக்கு நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். தோபித்து, யூதித்து, எஸ்தர், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக்கு, தானியலோட சேர்ந்த இணைப்புகள், அதாவது இளைஞர் மூவரின் பாடல், சூசன்னா, பேல் தெய்வமும் அரக்க பாம்பும், அடுத்து 1 மக்கபேயர், 2 மக்கபேயர், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போக்ரிஃபல்ஸ், தள்ளுபடி ஆகமங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ரோமன் கத்தோலிக்கர்கள் மாத்திரம் இதை சேர்த்து கொண்டார்கள்? புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் இதை சேர்க்கவில்லை? அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்னன்னு இந்த ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இணை திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் தனியா வச்சிருப்பாங்க. அந்த இணை திருமுறை அப்படிங்கிற இடத்துல இவங்க அதற்கு சில விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா? நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஜெனியூனான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம ஏன் அந்த புத்தகத்தை வைத்திருக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு சிம்பிளா ஒரே ஒரு காரணம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னராக வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் எபிரேய வேதாகமத்தை தங்கள் கரங்களில் வைத்திருந்தார்கள். தோல் சுருளாக எபிரேய வேதாகமம் அவர்கள் கரங்களில் இருந்தது. அந்த வேதாகமத்தில் 39 புத்தகங்கள் தான் இருந்தன. இந்த அப்போக்ரிஃபல் தள்ளுபடி செய்யப்பட்ட புத்தகங்களை தங்களுடைய பழைய ஏற்பாட்டு வேதாகமத்தோடு அவர்கள் இணைத்து வைக்கவில்லை. அது தனியாக சில புத்தகங்களாக வைக்கப்பட்டிருந்தன. நல்லா தெரிஞ்சுக்குங்க, எபிரேய வேதாகமம் இப்போ இயேசு கிறிஸ்து இருந்த போது, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதும் சரி, அப்போஸ்தலர்கள் காலத்திலும் சரி, அதற்கு முன்னாடி வாழ்ந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, அவங்களுடைய எபிரேய வேதாகமத்தில் இந்த புத்தகங்கள் இல்லை, அவைகள் தனியாக இருந்தன. இதுக்கு என்னப்பா ஆதாரம்? சபை வரலாறு தெரிந்திருந்தால் இதற்கான ஆதாரங்களை நாம தெரிஞ்சிருக்க முடியும். இணையத்தில் நீங்க போய் பாருங்க. இதை விட பெரிய ஆதாரம், இந்த அப்போக்ரிஃபல் தள்ளுபடி ஆகமத்தை வேதாகமமாய் அங்கீகரித்த ரோமன் கத்தோலிக்கர்களே என்ன எழுதி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். பாருங்க, இணை திருமறையின் போட்டு ஃபர்ஸ்ட் பாரால என்ன எழுதியிருக்கிறாங்க பாருங்க. தோபித்து, யூதித்து, சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக்கு, 1 மக்கபேயர், 2 மக்கபேயர் ஆகிய 7 நூல்களும், எஸ்தர், தானியல் நூல்களில் காணப்படும் கிரேக்க இணைப்புகளும், ஆகமத்தில் எல்லாமே இணைப்புகளும் எபிரேய விவிலியத்தில் இடம் பெறவில்லை. எனினும் இருப்பினும் செப்துவந்தா எனப்படும் கிரேக்க விவிலியத்தில் மேற்காணும் நூல்கள் இடம்பெறுகின்றன. ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்திலேயே ரொம்ப தெளிவாய் சொல்லிட்டாங்க, எபிரேய வேதாகமம் என்று சொல்லப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த எந்த ஒரு இடத்திலும், எந்த வேதாகமத்திலும் இந்த புத்தகம் இடம்பெறவில்லை. ஆனால் செப்டுஜென்ட் அல்லது செப்துவந்தா அந்த வேதாகமத்திலே இவைகள் இடம்பெற்று இருக்கின்றன. அது என்னங்க செப்துவந்தா? வேற ஒன்றும் இல்லைங்க, மன்னன் தாலமி கிமு 250வது வருடங்களிலே மன்னன் தாலமி என்ன யோசிச்சான்னா, இந்த எபிரேய வேதாகமம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நாம எல்லாரும் இப்ப கிரேக்க மொழி தெரிஞ்சவங்களா இருக்கிறோம். அப்ப இந்த எபிரேய வேதாகமத்தை நாம என்ன செய்வோம், கிரேக்கத்துல நாம ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேய வேதாகமத்தை முதன்முறையாக கிரேக்க மொழியிலே அவன் மொழிபெயர்த்தான். அந்த மொழிபெயர்ப்புக்கு பெயர் தான் செப்துவந்தா. அப்படி மொழிபெயர்க்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, கூட இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் மொழிபெயர்த்து அதற்கு உள்ளாக அவன் வச்சுட்டான்.
நல்லா தெரிஞ்சுக்குங்க, எபிரேயருடைய வேதாகமத்தில் எபிரேய பதிப்பில் அது கிடையவே கிடையாது. ஆனால் அதை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது கூட இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் சேர்த்து மொழிபெயர்த்து அதை ஒரு புத்தகமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அதை வேதமாக அன்றைக்கு இருந்த யூதர்கள் அங்கீகரிக்கவில்லை, இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கவில்லை, அப்போஸ்தலர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதனால தான் அதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வசனத்தையும் இவர்கள் மேற்கோள் காட்டவில்லை. ஆதி திருச்சபைக்கு அப்புறமாக 15 நூற்றாண்டுகள் 1500 வருடங்களாக இந்த இணை திருமறை அல்லது அப்போகிரிஃபல் இது வேதமாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்த்தாங்க. மொழிபெயர்த்து அதை படிக்கிறதற்கு வாசிக்கிறதற்கு நல்ல புத்தகம், ஆனால் அது வேதம் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. முத செத்து வந்தாலும் மொழிபெயர்த்து இதை சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெரோம் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் லத்தீனில் இதை மொழிபெயர்த்தார். அதுவும் கூட அவர் மொழிபெயர்க்கும்படியாக நிர்பந்திக்கப்பட்டார் என்று சொல்லுவதுதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் இந்த தள்ளுபடி ஆகமங்களை வேத வார்த்தையாக அங்கீகரிக்கவில்லை. ஆனால் என்ன சொன்னாருன்னா, இந்த புத்தகத்தை வாசிச்சா யூதர்களுடைய பழக்க வழக்க முறைமைகள் இவற்றை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். அதனால இதை நீங்க என்ன பண்ணுங்க, வாசிங்க, நான் கூட உங்களுக்கு மொழிபெயர்த்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் மொழியில அவர் மொழிபெயர்த்தும் கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்ப எப்ப இதை வேதமா மாத்திட்டாங்க? அதற்கும் இதே வேதாகமம் நமக்கு பதில் சொல்லக்கூடியதா இருக்கிறது. 1545 வருடம் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அப்படிங்கக்கூடியதான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் தான் ரோமன் கத்தோலிக்க சபையானது இதை வேதமாக அங்கீகரித்திருக்கிறது. சரி, ஏன் இதை வேதமாக அங்கீகரித்தார்கள்? சிலர் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாங்க? மக்கபேயர் புத்தகத்தில் செத்தவர்களுக்காக ஜெபித்து அவர்களை பரலோகம் அனுப்பக்கூடியதான போதனை இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பின்னாளிலே இவர்கள் வேதமாக அதை அங்கீகரித்து விட்டதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அதாவது 2 மக்கபேயர் புத்தகத்தில் இந்த வார்த்தை இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. 2 மக்கபேயர் 12ஆம் அதிகாரம், அதை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். 44வது வசனம். ஏனென்றால் இறந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பதை அவர் நம்பி இருந்தாலன்றி மற்றபடி அவர் செய்தது தேவையற்றதும் இறந்தோருக்காக மன்றாடுவது வீணானதுமாய் இருக்கும். அன்றியும் விசுவாசத்தோடு இறந்தவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் என்றும் அவர் எண்ணியிருந்தார். ஆதலால் பாவங்களினின்று மீட்கப்படும்படி இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்வது புனிதமும் பயனும் உள்ள எண்ணமாய் இருக்கின்றது. இந்த வசனத்துக்காகத்தான் கத்தோலிக்கர்கள் இந்த புத்தகத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்பப்படுகிறது. உண்மையிலே இந்த புத்தகத்தை அங்கீகரித்ததற்கு பின்பதாக அவர்கள் இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய சத்தியத்தை கொண்டு வரவில்லை. இறந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளக்கூடிய சத்தியம் ஏற்கனவே இந்த புத்தகம் அங்கீகரிக்க 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்பதாகவே அவர்களிடத்தில் இருக்கிறது. அதை நியாயப்படுத்தும்படியாகத்தான் இந்த புத்தகத்தை அவர்கள் சேர்த்து கொண்டதாக இன்றும் நம்பப்படுகிறது. ஆனால் நமக்கு வேத வசனம் தெரியும், இறந்தவர்களுக்காக நாம ஜெபிக்க முடியாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தள்ளுபடி ஆகமங்கள் எபிரேய வேதாகமத்தில் இல்லை. எபிரேய வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு நாம் சேர்த்து கொள்ளுவது அந்த அளவுக்கு சரியானது அல்ல. அது வேதாகமும் அல்ல, அது தேவனால் எழுதப்பட்ட புத்தகமும் அல்ல. ஆனால் அதை வாசிக்கலாம். வாசித்து யூதர்களுடைய பழக்க வழக்க முறைமைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தள்ளுபடி ஆகமங்களை குறித்ததான ஒரு விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடியதான இந்த மொழிபெயர்ப்பு, அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடியதான தமிழ் மொழிபெயர்ப்பு, இதை பவர் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இருக்கிற ரோமன் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு, இதை குறித்தும் சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முடிந்தால் வரக்கூடிய நாட்களிலே அடுத்த பதிவுகளிலே இதை குறித்து நான் வெளியிடுகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.